ஹாய் வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி இஸ் அ வெரி ஸ்பெஷல் அண்ட் அ வெரி ஹாப்பி டே. உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விக்னங்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் விநாயகர்கிட்ட எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். இப்போ ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தாராம். அந்த அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா அவரோட பையன் வெளிநாட்டில் படிச்சுட்டு திரும்பி வந்திருக்கான். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன் என் சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அந்த ஊரில் இருந்த பிச்சைக்காரர்கள், அப்புறமா பிச்சைக்காரர்கள்னு சொன்னால் டிஃபமேட்ரியாக இருக்கும், பட் யாசகம் வாங்குறவங்க, ஏழைப்பாழைகள் எல்லாருமே அவரோட வீட்டுக்கு வரிசையில் போய் காத்திருந்தாங்களாம். எல்லாருக்கும் இவர் பணம் கொடுத்தாராம். வாங்கிட்டு வந்தப்போ ஒருத்தன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டானாம். அப்படியே அவனுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா நீ இவ்வளோ சந்தோஷமாக அப்படின்னு மீன்ஸ் அவன் சந்தோஷமாக இருக்கான், எல்லாருமே ஆல்மோஸ்ட் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அடுத்த வேளை சாப்பாட்டு காசு இல்லைன்னு நினச்சேன், பாரு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த காலத்தில் 10 ரூபா பெரிய அமௌண்ட் தானே அப்படின்னு சொன்னானா. ஓ அவ்வளோதானா அப்படின்னாரா இன்னொரு ஆள். அவர்கிட்ட கேட்டவர். இப்போ இவனுக்கு புரியவே இல்லை. ஏன் நீ ஏன் சந்தோஷமாக இல்லை, உனக்கும் தானே 10 ரூபா கிடச்சிருக்கு. இருந்தாலும் அவனோட பையன் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தான், 50 ரூபா கொடுப்பான்னு நினச்சி வந்தால் வெறும் 10 ரூபா கொடுத்துருக்கான், 40 ரூபா நஷ்டமாயிடுச்சுல அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷங்களை செலிப்ரேட் பண்ணாமல் என்ன இல்லை, ஒரு இல்லாத விஷயத்த நமக்கு நஷ்டம்னு நினச்சிட்டு கிடைக்கலையே நினச்சிட்டு புலம்பி நம்மளோட சந்தோஷமான பொழுதுகளை நம்ம மறந்து போகிறோம். ஸோ இருக்கிறதுக்கு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.